Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th standard social science maps பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹிஸ்டரியில 5 மார்க்கும் ஜியோகிராஃபில 8 மார்க்கும் இதுல இருக்க டோட்டல் 13 marks you will get for this map, my dear children. So இதை வந்து நம்மளுடைய day 2 plan study planல part 3 இந்த வீடியோ. So please go through this video without skipping. You will have all maps. It is uploaded in this video. இந்த வீடியோல இருக்கிற மேப்ஸை நீங்க பார்த்தாலே போதும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 13 மார்க் 100% you will be able to get, my dear children. Let us go to the video now. முயற்சி plus பயிற்சி which is equal to victory. I always say that முயற்சியும் பயிற்சி இருந்தால் தான் you will be able to get victory, my dear children. So unless you have முயற்சி and பயிற்சி you will not be able to get victory, my dear children. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best exam of your life. Your journey towards your dream has begun. So you are going to write a public examination. So that is the journey that you are going to start now. So please make note of that. Day 2 is the one that we need to see the map. So history map is 5 marks and geography map is 8 marks. So put together is you will get 13 marks for this map, my dear children. So let us go to the first map. Tamil Nadu distribution of soil. என்னென்ன இருக்குன்னா பாருங்க. ஸோ அலுவியல் சாயில்ன்றது எங்கெங்கே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோன்றதை பாருங்க. பிளாக் சாயில்னா எங்கெங்கே இருக்குன்றது, ரெட் சாயில், லேட்ரட் சாயில் அண்ட் சாலின் சாயில். ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு இருக்கிற இதில் பற்றி இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், தமிழ்நாடு மேஜர் ரிவர்ஸ் என்னென்ன இருக்குன்னா பாலாறு, பெண்ணையாறு, காவேரி, அமராவதி, பவானி. ஸோ இதெல்லாம் பாருங்க, வைகை, தாமிரபரணி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு மேஜர் ரிவர்ஸ் இது கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் மேப்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். எல்லா மேப்பும் இதில் இருக்கும். நீங்கள் யூ கேன் வெரி வெல் யூ கேன் செக் ஆல் தீஸ் வீடியோஸ். You will be able to know all these things will be there in the video now. Let us go to the next one. Tamil Nadu major crops. Major crops is millets, pulses, oil seeds, sugarcane, tea, coffee and rubber. So இதில் பார்த்தீங்கன்னா paddy. So put together is you will get 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So put together is you will have total 9 major crops is there. ஸோ பேடி எங்கெங்கே இருக்குது, மில்லட்ஸ் எங்கெங்கே இருக்குன்றத எல்லாமே இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு நோ ஹவு இட் வில் பி பிளேஸ்டு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திருமலா மேக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ about this channel and let us go to the next slide. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டைப். என்னென்ன ஃபாரஸ்ட் டைப் இருக்குது? ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், montane and temperate forest, tropical deciduous forest, mangrove forest, tropical thorn forest. தர்மபுரி, பெரம்பலூர். தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ரெண்டும் சேர்ந்த ட்ராபிக்கல் இது இருக்குது. ஸோ நாமக்கல்லில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, இது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நீலகிரியில் பார்த்தீங்கன்னா மாண்டேன் டெம்பரேட் ஃபாரஸ்ட், நீல்கிரிஸ். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடம், பழனி ஹில்ஸ், ஆனைமலை, பிச்சாவரம், வேதாரண்யம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். முத்துப்பேட்டை, ராமநாதபுரம் பாருங்க, தூத்துக்குடி, தென் மதுரை, விருதுநகர், அகத்தியர் அண்ட் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் ஃபாரஸ்ட் டைப்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் கோஸ் டு மேஜர் சிட்டிஸ். என்னென்ன மேஜர் சிட்டிஸ்னா கிருஷ்ணகிரி, தென் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தர்மபுரி, சேலம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். இதெல்லாமே மேஜர் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பார்டரில் இதெல்லாம் மேஜர் சிட்டிஸ். நீங்கள் படிக்கும்போது இதை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா தென் டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் அன் ஐடியா அபவுட் ஹவு த மேப்ஸ் ஆர் தேர் ஆஸ்கிங். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது பாப்புலேட்டட் இந்தியாவில் எது எது? தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ். இது எல்லாமே வந்து என்னவா இப்போ சொல்கிறோம் நம்ம, டென்ஸ்லி பாப்புலேட், நிறைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற இடங்கள், கண்ட்ரி, இது பிளேசஸ் எது எதுன்னா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, கேரளா இஸ் another state and West Bengal is another state, Bihar and Uttar Pradesh. These are the 5 states which have densely populated in India.
ஸோ உத்தரப்பிரதேஷ் பாருங்க அது, தென் பீகார், தென் வெஸ்ட் பெங்கால், தென் தமிழ்நாடு, தென் கேரளா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த 5மே டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஹையஸ்ட் லிட்ரஸின்னு பார்த்தாலும் கேரளா தான் குறிக்கும். ஸோ வித் திஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Trivandrum Max YouTube channel and forward your friends also about this channel. Let us go to the next one. இந்தியா மேஜர் சீபோர்ட். சீபோர்ட்னா என்ன? கடல் வழி வாணிகம் பண்ணுறதுக்கான. ஸோ அது எங்கெங்கெல்லாம் சீபோர்ட் இருக்குன்னா கொல்கத்தா, பரந்தீப் அது, விசாகப்பட்டினம், சென்னை போர்ட், டியூட்டிகுரி போர்ட், கொச்சி போர்ட், மங்களூரு போர்ட், கோவா போர்ட், மும்பை போர்ட், நாசிக் போர்ட் அண்ட் குஜராத் போர்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீ போர்ட்டுங்க வருது. இந்தியாவில் இருக்கிற சீ போர்ட் என்னன்னா கொல்கத்தாவில் ஆரம்பிச்சு அப்படியே கொண்டாந்து குஜராத் வரைக்கும் வருது. கொல்கத்தா, பரந்தீப், விசாகப்பட்டினம், சென்னை போர்ட், டியூட்டிகுரன், கொச்சி, மங்களூரு, கோவா, மும்பை, நாசிக் அண்ட் குஜராத். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா then definitely you will be able to score the required 13 marks, my dear children. I once again repeat, you should get all these maps and get it filled, and that will be very much useful for your public examination, my dear children. Next is India major international airports. International airports என்னன்னா ஸ்ரீநகரில் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அம்ரிட்சரில் இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது, நாக்பூர், மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, திருச்சி, மதுரை, கொச்சி, கோழிக்கோடு, nothing but Calicut, Thiruvananthapuram, Trivandrum, so Guwahati and Calcutta. So Kolkata. These are the places where major international airports are available. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ். இப்போ போகலாம். நம்ம ரயில்வே ஜோன்ஸில் எதுனா மேஜர் தான் பார்க்குறோம். நியூ டெல்லி, ஜெய்ப்பூர், கோரக்பூர், அலகாபாத், ஜபல்பூர், மும்பை சர்ச் கேட், மும்பை விடி, செகந்திராபாத், ஹூப்ளி, சென்னை, புவனேஸ்வர், பிலாஸ்பூர், கொல்கத்தா, ராஞ்சி, ஹாசிபூர், கவுஹாத்தி. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜோன்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் ரயில்வே, இந்தியன் ரயில்வேல இவங்க வச்சிருக்கிற ஜோன்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஹைவே NH44, நம்ம வண்டி இது பண்ணுறோம்ல NH44 ரோடு, அதுதான். அது எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, பெங்களூர், ஹைதராபாத், நாக்பூர், லக்னோதரி, ஜான்சி, கான்பூர் அண்ட் வாரணாசி. இது எல்லாமே வந்து NH44 நேஷனல் ஹைவேஸில் வருது. மை டியர் சில்ட்ரன், யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட் அண்ட் ரீட் அக்கார்டிங்லி. நெக்ஸ்ட் கோ டு மேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டார் போட்டிருக்கிற இடம்லாம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், கார் இருக்கிறதுலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் வந்து இந்த சிக்மா சைடில் இருக்கிறதுலாம். ஸோ இங்கே ஒரு கார் இது இருக்குது, இங்கே இருக்குது, அதெல்லாம் அந்த பிளேஸில் அந்தந்த ஊருக்கு இருக்கிறத நம்ம அந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். கார்ன்றது இது இருக்குது. ஸோ ஸ்டார்ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக தட் வில் பிகம் அ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னொரு சிம்பிள் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். மை டியர் சில்ட்ரன், லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன? இந்த டார்க் இதில் இருக்கிறது வந்து காட்டன், சில்க்கு, iron and steel, sugar and paper. So cotton industry, silk industry, iron and steel industry, sugar and paper industry. So இதெல்லாம் வந்து major industries in India. Renewable industries, wind energy, solar energy, thermal, tidal and wave energy. So இதெல்லாமே வந்து renewable energy, wind, solar, thermal and tidal and wave energy for the in India. Next one, non-renewable resources, that is nuclear, natural gas and petrol gas and coal. Nuclear, natural gas, petroleum and coal. ஸோ இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை நம்ம கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் அயன் அண்ட் ப்ரொடக்ஷன் சென்டர், அயன் ஓர் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ். ஸோ ஹேமடைட்னா என்னன்னா அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா. மேக்னடைட்னா ஆந்திராவில் இருக்குது, கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் ஆல் சதர்ன் ஸ்டேட், தமிழ்நாடு. ஸோ பீகார், Assam, Jharkhand, Odisha, Chhattisgarh, then Andhra Pradesh, Karnataka, then Tamil Nadu, then goes to Kerala and it is Goa. So இது எல்லாமே வந்து மேஜர் இந்தியன் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து
இதில் கொடுத்துக்கணும். லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்தியா ஃபிஷிங் ஹப், அதாவது மீன்பிடி இது. தூத்துக்குடி, சென்னை, கொச்சின், மும்பை அண்ட் மச்சிலிப்பட்டினம். டெல்டா வந்து என்னது, காவிரி அண்ட் கோதாவரி டெல்டா. ஸோ இது கோதாவரி டெல்டா அண்ட் காவிரி டெல்டா. அடுத்தது சென்னையிலேருந்து பார்க்குறோம். சென்னை, மச்சிலிப்பட்டினம், மும்பை, கொச்சி அண்ட் தூத்துக்குடி. இதெல்லாமே மீன் இதுக்கான ஃபிஷிங் ஹப்ஸ்லாம் இதுதான். தென் கோ டு மேஜர் கேஷ் கிராப்ஸ். கேஷ் கிராப்ஸ்னால் காட்டன், ஜூட், டீ, காஃபி, ஆயில் அண்ட் சீட்ஸ். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மேஜர் கேஷ் கிராப்ஸ். தென் வீட் க்ரோயிங் கண்ட்ரி ரீஜன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு இங்கே தான் கோதுமை விளையிற இடம். ஸோ இது கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கோ டு பேடி. ஸோ அதை தவிர மற்றதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே நம்மளோட மேஜர் செக்டர் எல்லாமே இந்தியாவில் வந்து இதுதான் மேஜர் பேடி தான், கொஞ்சம் தான் வீட் இருக்கும். நெக்ஸ்ட் கோ டு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். அது எல்லாம் எங்கன்னா மலக்கன் ப்ராஜெக்ட், பக்ரானங்கல் ஏரி, கோனார், கோசி, கர்ணப்புலி ரெசர்வாயர், தாமோதர் டேம், இந்திரா சாகர் டேம், இராக்குண்ட் டேம், நகர் சாகர் டேம், ஸ்ரீசைலம் டேம், துங்கபத்ரா, பிரவரா, சர்தார் சரோவர் டேம், நர்மதா, ராணா பிரதாப் சிங் டேம், ஜாம்பல், கட்டபிரபா, மேட்டூர் டேம், இடுக்கி பெரியார் டேம், ஸோ கோயனா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். Then goes to next major soil types. So alluvial soil, black soil, laterite soil, arid and desert, and forest and mountain soils. Then goes to bird sanctuaries, wild sanctuary and marine park. So the first one is Dwaraka, Salima, Ranganatittu, Mudumalai, Kalimari, Vedandangal, Pulikkadu, Ittumaharam, Chilka Lake, Chandraprabha, Sariskar and கோவிந்த் சாகர் அண்ட் ராஜான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா பேர்ட் சான்ச்சுரி, வேர்ல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் மெரைன் பார்க்ஸை குறிக்குது. இன்கோஸ் டு நேஷனல் பார்க், டச்சிஹாம், கார்பெட், இதெல்லாம் நேஷனல் பார்க்ஸ். ராஜ்கிரி, சிமில்லபால், கிண்டி பார்க், பண்டிப்பூர் பார்க், தட்ரா, கிர், ரத்னம்பூர், கன்கா. ஸோ இதெல்லாமே வந்து நேஷனல் பார்க்ஸ், இந்தியாஸோட நேஷனல் பார்க்கு. பயோஸ்பியர் ரெசர்வாயர், அதாவது என்னென்னா டெசர்ட்ஸ், தட் கோல்டு டெசர்ட், நந்தாதேவி, கஞ்சன்ஜங்கா, சிம்ப்ரா, அர்ணவ் பன்னா, ஜமர்த்தி, ரான் ஆஃப் கட்ச், த நெல்கரிஸ், அகஸ்தியர்மலை, கல்ஃப் ஆஃப் மன்னார், சேஷாச்சலம். இதெல்லாம் வந்து சுந்தர்பன்ஸ், நோக்ரெக் அண்ட் திகான் திபக். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ரெசர்வாயர்ஸில் குறிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் India natural vegetations, types of forest: tropical dry forest, tropical deciduous forest, tropical evergreen forest, mountain forest, mangrove forest, tropical evergreen forest, mangrove forest, and mangrove forest, tropical desert forest, then tropical evergreen forest. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் இதில் குறிக்குது. தென் லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட் ஒன். மவுண்டன் ஃபாரஸ்ட், இது எல்லாமே நேச்சுரல் வெஜிடேஷன். கிளைமேட், ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால். பாருங்கள் இந்த இடம் இதுதான் மேஜர் ஹெவி ரெயின்ஃபால் உங்களுக்கு வர இடம். ஸோ கிளைமேட்டில் இந்த பாருங்கள் அதில் வந்து எந்தெந்த சைடில் கிளைமேட், அந்த ஏரோ மார்க்ஸ் பாருங்கள் இதில் போது பாருங்கள் அது. ஸோ தென் எந்த பக்கம் வருதுன்றதை பாருங்கள். தென் கோஸ் டு திஸ் சைட். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணணும், கிளைமேட் கேட்டிருந்தாங்க. தென் கோஸ் டு சவுத் வெஸ்ட் மான்சூன். இது பாருங்க அந்த ஏரோ மார்க்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதணும். சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் அது. தென் கோஸ் டு ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ், பிளாட்யூஸ், தட் இஸ் மால்வா பிளாட்யூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ, Deccan Plateau. These are the 3 plateaus for physical deviations. So this is very important, my dear children. Then goes to physical divisions: mountain ranges, coastal areas, gulfs and peninsula. Karakoram, Ladakh, Sasgar, Kailash, Eastern Ghats, Coromandel Coast, Palk Strait, Gulf of Mannar, Western Ghats, Malabar Coast, Konkan Coast, Aravalli, Rann of Kutch, Kathiawar Peninsula, Gulf of Gombe, and Gulf of Kutch. So these are the things that is there for
mountain ranges, coastal areas, gulfs and peninsulas. Rivers: Indus again, Sutlej, Jhelum and Sambal Salt Lake, Gahara, Ganga, Yamuna, Mahanadi, Hooghly, Brahmaputra, Sundarban, Chilka Lake, Kolur Lake, Pulicat Lake, Godavari, Penganga, Narmada Tapti, Mahi, Sabarmati, Luni, Tungabhadra, Vembanad Lake, Kaveri, Vaigai, Pennar, Krishna, Sambna, or Kosi. All these things are coming under the rivers and lakes. The next one is dam: Krishnagiri Dam, Satanur Dam, Komaki Dam, Billington Dam, Manimuttaru, Vaigai, Amaravati, Parambikulam, Bhavani Sagar, Mettur, Mullai Periyar, Pavanasam, Kottayar. So இதெல்லாமே வந்து தமிழ்நாடோட மேஜர் டேம்ஸ். Then goes to seaports: Tiruchopuram, Tirukadayur, Nagapattanam, ராமேஸ்வரம், பாம்பன், வலிநோக்கம், புனைக்காவல், தூத்துக்குடி, மணப்பாடு, கூடங்குளம், கன்னியாகுமரி. இதில் மேஜர் அண்ட் மைனர் சீபோர்ட்ஸ் இதில் இருக்கு. ஸோ மினரல்ஸ்: மேங்கனைட், பாக்சைட், ஜிப்சம், ருட்டைல் அண்ட் லைம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கிறத பற்றி இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர்போர்ட்: சேலம் ஏர்போர்ட், திருச்சிராப்பள்ளி. தென் தமிழ்நாடு மதுரை ஏர்போர்ட், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. ஸோ சென்னை, ஃப்ரம் சென்னையிலேருந்து எந்த மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். தென் வித் திஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வித் Taminala Max யூடியூப் சேனல் and forward your friends also about this channel, and I wish you all success in your examination. Subscribe to Taminala Max YouTube channel for more exam updates. Thank you. Bye.